சீனாவ ஒழிச்சு கட்டுறதுல அமெரிக்கா ரொம்ப தீவிரமா இறங்கிருச்சு. என்னதான் உக்ரைன் யுத்தம், காசா யுத்தம்னு பிஸியா இருந்தாலும், அமெரிக்காவோட எந்திரம் அப்படிங்கிறது எல்லா பக்கத்துலயும் ஃபோக்கஸ்ல இருக்கும். வெள்ளை மாளிகை தான் ஒரு பர்ட்டிகுலர் நாடு மேல பெரிய அளவு ஃபோக்கஸ்ல இருக்கும். ஆனா, ஒட்டுமொத்த அமெரிக்காவோட சிஸ்டங்களும் ஒரே நாடு மேல ஃபோக்கஸ்ல இருக்காது. அந்த மாரி உக்ரைன், காசா யுத்தத்த மீறி சீனாவுக்கு ஆப்பு வைக்க நல்ல லெவல்ல ஒரு கூட்டணிய அமெரிக்கா உருவாக்கி வச்சிருக்கு. ரொம்ப ஸ்ட்ராங்கா. இந்தியா, ஜப்பான், ஆஸ்திரேலியா போன்ற நாடுகள், அதே மாரி இந்த நாடுகள் எல்லாமே ஏறக்குறைய ஒரு பரம்பரை எதிரி தான் சீனாவுக்கு. அந்த லெவலுக்கு போயிட்டோம். அதனால கூட்டணி ரொம்ப ஸ்ட்ராங்கா அமைஞ்சிருச்சு. இருக்கக்கூடிய பிளேயர்களும் ஸ்ட்ராங்கான பிளேயர்கள் தான். இந்தியாவ எடுத்துக்கலாம், ஜப்பான் எடுத்துக்கலாம், ஆஸ்திரேலியா எடுத்துக்கலாம். இந்த மாரி எல்லா ரகத்துலயும் அமெரிக்காவுக்கு செட் ஆகக்கூடிய ஒரு கூட்டணி. என்ன ஒண்ணே ஒண்ணு 3 பயலுகளும் எல்லா நேரங்களும் அமெரிக்கா பேச்ச கேட்டு பின்னாடி வருவாய்ங்களா அப்படின்னு கேட்டா, அதுதான் ஒரு இடைஞ்சல் அமெரிக்காவுக்கு. மத்தபடி கூட்டணி ஸ்ட்ராங் தான். ஐரோப்பா மாரி பின்னாடியே ஓடி வராட்டியும், ஓரளவுக்கு சொல் பேச்சு கேட்பாய்ங்க. அவனுங்களுக்கு பெரிய அளவு ஆதாயம் இருந்தா மட்டும் தான் அதே மாரி மிரட்டல், உருட்டல் இதெல்லாம் நம்ம ஸ்டைல்ல கொண்டு போலாம். ஐரோப்பா மாரி கிடையாது. ஆனா ஒரு வலுவான கூட்டணி அப்படிங்கிற மனநிலைக்கு அமெரிக்கா வந்துருச்சு. இந்த மனநிலைக்கு வந்ததுக்கப்புறம், அமெரிக்காவுக்கு தெரிஞ்ச விளையாட்டு, புடிச்ச விளையாட்டு 2டே 2 தான். எதிரி நாட ஏதாச்சும் ஒரு யுத்தத்துக்குள்ள இழுத்து விட்டுறணும். இல்ல உள்நாட்டு சிக்கலுக்குள்ள இழுத்து விட்டு, பெரிய அளவுல அங்க ஒரு புரட்சி படைய கிளப்பி விட்டுறணும். இது 2லயும் அமெரிக்கா ஒரு பெரும் சக்சஸ் தான். நேரடியா இறங்கி அடி வாங்கின கதைகள் ஜாஸ்தியா இருக்கு. ஆனா, இந்த 2 விவகாரத்துல இறங்கி பெரிய அளவுல அடி வாங்கல அப்படிங்கிறது எதார்த்தமான உண்மை. அந்த லெவலுக்கு தான் இப்ப சீனா கிட்ட போயாச்சு அமெரிக்கா. ஒண்ணு என்ன அப்படின்னா, தைவான நோக்கி ஒரு யுத்தத்துக்கு இருக்குது. சீன அதிபர் இப்பவே பண்ணிறணும் அப்படின்னு துடிக்கிற அளவுக்கு சூழ்நிலைகள உருவாக்கி வைக்கிறாங்க. அதுக்கடுத்து இந்திய எல்லைகள்ல சீனா இப்பவே இறங்கணும் அப்படிங்கிற அளவுக்கு ஒரு ஆக்ரோஷத்த காட்டும்போது, இந்தியா தெளிவா தூக்கிட்டு போய், "இல்ல, இல்ல நீ திபெத் பிரச்சனையில தான் இறங்கணும். இந்திய பிரச்சனையிலலாம் இறங்க முடியாதுன்னு" அப்படியே தூக்கிட்டு போய் திபெத் இஷ்யூ கிட்ட வச்சுட்டோம். அமெரிக்காவுக்கு ஓகே. ஏதோ இந்த சைடு ஒரு நிலப்பரப்பு அப்படிங்கிற மாரி அந்த இடமும் டியூன் ஆயிருச்சு. இப்ப 2 போர்க்களத்த சீனாவ நோக்கி ஓப்பன் பண்ணி அமெரிக்கா ரொம்ப வீரியமா வச்சிருக்கு. இதுக்கு அடுத்து பல இடங்கள சொல்லலாம். ஏன்னா, தென் சீன கடல்ல பிரச்சனை இல்லாத பகுதிகளே கிடையாது. 1 டசன் நாட உள்ள தூக்கிட்டு வந்து விட்டர்லாம். அங்கேயும் பெரிய அளவுல ஃபிளாஷ் பாயிண்ட் தயாரா இருக்கு. எப்ப வேணாலும் பத்திக்கும். இவ்வளவு சீரியஸா காய் நகர்த்துன பாடு, உள்ளொரு விளையாட்டு தீவிரவாதிகள உருவாக்குறது, உள்நாட்டு கலவரத்த வெடிக்க வைக்கிறது. இது எத வச்சு பண்றது அப்படிங்கிறதுக்கு தான் அமெரிக்கா ரொம்ப காலமாவே அமெரிக்காவுக்கு அது ஒரு ஃப்ரீலான்ஸ் மாரி செயல்படக்கூடிய ஆட்களா ஆப்கான் அமைஞ்சு போச்சு. ஆப்கான்ல உள்ள படையினர் அமைஞ்சு போயிட்டார்கள். ரஷ்யாவை இப்படிதான் ஒரு பெரும் போர்ல ஆப்கானுக்குள்ள இழுத்து விட்டு அமெரிக்கா அழகு பார்த்துச்சு. அதே போல சீனாவையும் இழுத்து விடலாம். சீனாவுக்கு கூடுதல் இடைஞ்சலும் இருக்கு. என்ன அப்புட்ன்னா, உய்குர் இஸ்லாமிய பிரச்சனை அப்படிங்கிறதும் பெரிய அளவுல பத்திக்கும். அந்த இனக்குழுவ ட்ரிகர் பண்ணி, ஆப்கான் எல்லை வழியா சீனாவுக்குள்ள ஒரு பெரும் படை நடவடிக்கைக்கு சிஐஏ தயாராயிருச்சு. அதுக்கான தீனி, விதை எல்லாமே போட்டுக்கிட்டு இருக்கார்கள் ஒரு பக்கம் சைலன்ட்டா. இன்னொரு பக்கம் பெரிய அளவு சீனாவோட பட்டுச்சாலை அப்படின்னு பேப்பர்ல எழுதி வச்சுட்டு அதிபர் ஷி ஜின்பிங் படுத்து தூங்க வேண்டியதுதான். ஏன்னா இந்தியா, ஐரோப்பா, அமெரிக்கா அப்படின்னு எல்லாருமே அத நோக்கி அடிக்காத நாட்களும் இல்ல, அடிக்காத நேரங்களும் இல்ல. அதனால அந்த ப்ராஜெக்ட் அப்படிங்கிறது கனவு ப்ராஜெக்ட் கனவாவே இருந்து தொலைய வேண்டியதுதான். அந்த நிலைமையில தான் இருக்கு. அப்படி இருந்தும் பாகிஸ்தான் வயால் எதையுமே டச் பண்ணிறக்கூடாது. அந்த ரோடு அப்படின்னு இருக்கவே கூடாது அப்படிங்கிற மாரி ஆப்கான்ல இருந்து ஆட்கள இறக்கி வேலை பார்க்க அமெரிக்கா தயாராயிருச்சு. அதுல ஒரு பகுதியா பலுசிஸ்தான் போராளிகள் இப்ப பெரிய அளவுல எழுச்சி பெர்றக்கு 2 காரணம் சொல்லப்படுது. ஒண்ணு இன்னொன்னு சிஐஏ. 2 அமைப்புகளும் இறங்கி வேலை செய்யும்போது, அடுத்த கட்டமா பாகிஸ்தானுக்குள்ள ஒரு பெரும் பிரச்சனைகள குடுக்கறக்கு, குடைச்சல்கள குடுக்கறக்கு. ஏன் அப்டின்னா, பாகிஸ்தான் ராணுவம் இப்ப பலுசிஸ்தான் போராளிகள அடக்கும்போது என்ன ஆகும்? சீனாவோட இன்வெஸ்ட்மென்ட் பாதுகாப்பாகும். அப்படி சீனாவோட இன்வெஸ்ட்மென்ட் பாதுகாப்பு ஆகும்போது அமெரிக்காவுக்கு கோவம் ஜாஸ்தியாகும். அப்படி அமெரிக்காவுக்கு கோவம் ஜாஸ்தி ஆகும்போது பாகிஸ்தானுக்கு வர ஃபண்ட் ஃப்ளோ பூரா கட் ஆகும். ஃபண்ட் ஃப்ளோ கட் ஆனா இவர்கள் ரியாக்ட் பண்ற மாரி இருக்கும். என்ன மீண்டும் போய் இவனுங்களே பலுசிஸ்தான் போராளிகள சீனா புடிச்சுட்டு போ, அடிச்சுட்டு போ, சீனர்கள தூக்கிட்டு போ, கொன்னுரு, வீடியோ போடு அப்படின்னு நான் சொல்ல முடியும்?
ஏன் அப்டின்னா, சீனர்கள ஒரு இன்சென்டிவ் மாரி தான் பலுசிஸ்தான் போராளிகள் தூக்கிட்டு போறார்கள். முழுக்க முழுக்க தூக்குறது பூரா பாகிஸ்தான் ராணுவம் தான். அதே மாரி தாலிபான்களும் பெரிய அளவு பாகிஸ்தான் ராணுவத்தோட ஒரு நேரடி யுத்தத்துல தான் இருக்கார்கள். எந்நேரமும் எப்பயாச்சும் வெடிச்சுக்கிட்டு தான் இருக்கும். என்ன 2 பேர்களும் பெருசா சொல்லிக்கிறது இல்ல. இந்த மாரி 4 திசைகள்லயும் அழுத்த ஆரம்பிச்சிருச்சு. அதுல பெரும் பிளேயரா இப்ப தாலிபான்கள் உள்ளுக்குள்ள வந்துட்டார்கள். அடுத்து ஆட்டோமேட்டிக்கா அந்த நிலப்பரப்புல இருக்கக்கூடிய பிரச்சனை அப்படிங்கிறது பலூசிஸ்தான் விடுதலை ராணுவம். 2 படையினரை இப்ப அமெரிக்கா தன் வசம் தட்டி தூக்கியிருக்கு. பின்னாடி இந்தியாவும் இருக்கு. சிறப்பா கை நகர்த்தலாம்ல. உய்குர் பிரச்சனை அங்க ஏற்கனவே பத்தி எரியும். அதுல ஆப்கான் எல்லைகள்ல இருந்து உடைச்சு போகவும் தயாராயிட்டார்கள். இப்ப ஆட்டோமேட்டிக்கா சீனா ஏதாச்சும் ஒரு நாடு மேல யுத்தம் பண்ணியே ஆகணும். சின்னதோ, பெருசோ சீனாத்தோட தலையெழுத்த ஈஸியா மாத்தலாம். அப்படி யுத்தமே பண்ணல அப்படின்னாலும், இந்த போராட்ட குழுக்கள் அதாவது பலுசிஸ்தான் வகையிலேயே பெரிய அளவு ஒரு தலைவலிய குடுத்துற முடியும். ரொம்ப சுலபமா. அது பத்தாது அப்படின்னு தாலிபான் வகையிலயும் தொல்லைகள அதிகப்படுத்தும்போது, ஆட்டோமேட்டிக்கா பெரிய அளவுல சீனாவுக்குள்ள அசம்பாவிதங்கள் நடக்கும். அத கட்டுப்படுத்த தடுமாறுவார்கள். பெரிய அளவு போராட்டம் வெடிக்கும். எங்கிட்டு கை வச்சாலும் பிரச்சனையா இருக்கே! என்ன பண்றது? அப்படின்னு நெனச்சு பார்க்கறக்குள்ள, சீன பொருளாதாரம் அப்படிங்கிறது ஏற்கனவே ஊசலாடுது. அத ஒரே அடியா முடிச்சு விடுவார்கள். எப்படி எதுவுமே இல்ல. நம்மளோட கச்சா எண்ணெய் தேவைய ஃபுல்லா அமெரிக்கா முடக்கிருச்சு. ஒரு பதிலடி குடுத்தா மட்டும் தான் நம்ம தப்பிக்க முடியும்னு பேர்ல் ஹார்பர தொட்டார்களோ, அந்த மாரி ஒரு கார்னர் பொசிஷன்ல போய் சீனாவ நிறுத்திருவார்கள். ஆனா, சீனா போய் அமெரிக்காவோட ஹுவாய் தீவையா தொடப்போது? அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. இந்த பக்கம் ஏதாச்சும் ஒரு நாட்ட தொடும். அத பிடிச்சுக்கிட்டே பெரிய அளவு தூக்கி போட்டு மிதிச்சிடலாம் அப்படின்னு தான். ஆக மொத்தம் இந்தியா, அமெரிக்காவோட திட்டத்துக்குள்ள சீனா வந்து மாட்டிக்கிச்சு. தப்பிக்க வழியே இல்ல. சிதற வேண்டிய நாட்கள எண்ண வேண்டியது மட்டும் தான் பாக்கிங்கிறது தான் எதார்த்தமான உண்ம.